அப்புறம் சட்டம், தமிழ்நாடு சட்டம், போலீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாத்தையும் வளைச்சி போட்டாச்சு திமுக. எப்பா எல்லாத்தையும் வளைச்சி போட்டாச்சு. நம்ம மரியதாஸையும் கைது பண்ணியாச்சு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒருத்தர் நேர்மையானவர், அவரையும் கைது பண்ணியாச்சு. எங்கப்பா தமிழ்நாட்டு மக்களையும் கைது பண்ண வேண்டியதான எல்லாத்தையும். அதாவது தமிழ் வெட்டி கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த 41 பேரை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ இருக்காங்க, சேர்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, பல கோடி பேர். அந்த பல கோடி பேரையும் தூக்கி உள்ளே போட வேண்டியதானே, கைது பண்ண வேண்டியதானே. என்னையும் சேர்த்து அந்த பல கோடி பேரோட சேர்த்து என்னையும் சேர்த்து கைது பண்ண வேண்டியதானே. நல்லது செஞ்சால் கைது பண்ணுவீங்க, உண்மையை பேசினா கைது பண்ணுவீங்க, நேர்மையாக பேசினா கைது பண்ணுவீங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் கரூர் மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். திமுக கரூர் மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் 75 வருஷமாக பண்ண பாவத்துக்கு உங்களுக்கு பரிகாரம் ஏதாவது ஒன்று செய்யணும். நீங்கள் கரூர் மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே செய்யணும். கரூர் மக்கள் காலில் விழுங்கணும். அவங்க தான் மேலே சேர்த்துக்க, அவங்க தான் எல்லாத்துக்கும் மேலே. மக்கள் தான், மக்களுக்குள்ள இருக்க நல்ல எண்ணம் தான் கடவுள், நல்ல செயல் தான் கடவுள். அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. கெட்டது தான் ஆணவம், அந்த ஆணவ செயல் தான் அந்த 41 பேர் நமது மக்கள். 41 பேர்